வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 1 உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.5 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். f.g = g.f எனில் k இன் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. f(x)ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, g(x)ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வச்சு f.g = g.f கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு கேவோட வேல்யூ, அதாவது கேவின் மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். வாங்க இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 சம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு முதல் சம்மை போடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிங்க. f(x) = 3x + 2, g(x) = 6x - k. ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க, f.g = g.f எனில் k இன் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம f.g-யும் g.f-ம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்பவுமே f.g எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப்பில் ஜியோட வேல்யூ என்ன பண்ணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது முன்னாடி இருக்கிற நம்பரில் பின்னாடி இருக்கிற நம்பரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் எஃப் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ எஃப்பில் என்ன பண்ணணும், ஜியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், எஃப் போட்டு ஜியோட வேல்யூ என்ன, 6x - k 6x - k ஈக்குவல் டு, இப்போ எஃபோட வேல்யூ பாருங்கள், 3x + 2 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு 3 போட்டுங்க. எக்ஸுன்ற இடத்துல இந்த ஜியோட வேல்யூ, எக்ஸுன்ற இடத்துல என்ன வரணும், ஜியோட வேல்யூ வரணும், 6x - k. அப்புறம் இங்கே +2 கொடுத்துருக்காங்களா f(x)ல், அந்த +2வும் வரணும். ஃபஸ்ட்டு f.g எடுத்தோம், எஃப் போட்டு ஜியோட வேல்யூ போட்டோம். அப்புறம் எஃபோட வேல்யூ, அதாவது f(x)ஓட வேல்யூ 3x + 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 போட்டோம், எக்ஸுன்ற இடத்துல g(x)ஓட வேல்யூ போட்டோம், +2 அங்கேயே இருக்குது. ஸோ நம்மளும் +2 போட்டோம். இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிங்க. 3யை ப்ராக்கெட்டில் இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணிங்க. 3 6 ஆர் எவ்வளோ, 18. ஸோ 18x மைனஸுக்குன்றதுனால -3 × k 3k +2 அப்படியே. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், g.f கண்டுபிடிக்கணும். இப்போ f.g கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், g.f கண்டுபிடிக்கணும். ஸோ g.f = அதே போல் ஃப்ரண்ட்டில் g இருக்குது. ஸோ நம்ம ஜியில் என்ன பண்ணணும், எஃபோட வேல்யூ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எஃபோட வேல்யூ என்ன, 3x + 2. ஸோ 3x + 2. ஓகேவா. இப்போ ஜியோட வேல்யூ என்ன, 6x - k இருக்குது. ஸோ 6 போட்டுக்கணும், எக்ஸுன்ற இடத்துல 3x + 2 போட்டுக்கணும், -k இருக்குன்றதுனால -k போட்டுக்கணும். பாருங்கள், இங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க, 6x - k. ஸோ 6 போட்டாச்சு, எக்ஸுன்ற இடத்துல எஃபோட வேல்யூ போட்டாச்சு, -k அதையும் போட்டாச்சு. ஈக்குவல் டு 6 3s ஆர் எவ்வளோ, 18. 18x ப்ளஸ் இருக்கிறதுனால +6 2s ஆர் 12. 12 - k. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 2 வேல்யூவும் எடுத்து ஒன்றா எழுதணும். இப்போ கொடுத்துருக்க 2 வேல்யூவும் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம f.g கண்டுபிடிச்ச வேல்யூ, அப்புறம் g.f கண்டுபிடிச்சோம். f.g என்ன கண்டுபிடிச்சோம், 18x - 3k + 2 ஈக்குவல் டு g.f என்ன கண்டுபிடிச்சோம், 18x + 12 - k. இப்போ பாருங்கள், இங்கேயும் 18x இருக்குது, இங்கேயும் 18x இருக்குது. அப்போ என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ 18x கேன்சல். இப்போ இங்கே -3k இருக்கா, அதை அப்படியே வச்சுங்க. இங்கே பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு என்னென்னா -k இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -k என்ன ஆகும், +k-வாக மாறிடும். +k-வாக மாறிடுமா. ஈக்குவலுக்கு என்னென்ன இருந்தால் ஈக்குவல் டு, இங்கே +12 இருக்குது, இங்கே +2 இருக்குது. இந்த +2 ஈக்குவல் டு என்னென்னு வரும்போது -2-வாக மாறிடுமா. இப்போ -3k + k. அப்போ என்ன வரும், -3k + k. அப்போ ஆன்சர் என்ன, -2k ஈக்குவல் டு 12 - 2 எவ்வளோ, 10. ஓகேங்களா. இப்போது இங்கே கேவை மட்டும் இங்கே வச்சுங்க. ஈக்குவல் டு இந்த 10 / -2 இங்கே வந்து மல்டிப்ளையில் இருக்குது. அப்போது இந்த பக்கம் வரும்போது -2 என்ன ஆகும், டிவைடாக மாறிடும். ஓகேங்களா. -2 இங்கே கே கூட மல்டிப்ளையில் இருக்குது. ஈக்குவல் டு என்னென்னு வரும்போது டிவைடாக மாறிடும். அப்போ 10 / -2. இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2s are 2, 2 5s are 10. அப்போ ஆன்சர் என்ன, k = -5. ஓகேவா. இதுதான் முதல் சம்மோட ஆன்சர். இப்போ வாங்க அடுத்த சம்மோட ஆன்சரை பார்க்கலாம். இப்போ 2வது சம் பாருங்கள். அதே போல் தான் f(x)ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, g(x)ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம f.g-யும் கண்டுபிடிக்கணும், g.f-ம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு k-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், f(x)ஓட வேல்யூ 2x - k-ன்னு கொடுத்துருக்காங்க. g(x)ஓட வேல்யூ 4x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், f.g கண்டுபிடிக்கணும். f.g = எஃப்பில் வந்து ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போ f ஜியோட வேல்யூ என்ன, 4x + 5. இப்போது நம்மள இந்த f(x)ல் என்ன பண்ணணும், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். f(x)ஓட என்ன இருக்குது, 2x - k இருக்குது. அப்போ 2 எக்ஸுன்ற இடத்துல 4x + 5 - k. ஓகேவா. இப்போ இந்த 2 என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 4s ஆர் எவ்வளோ, 8.
பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, ஸோ நம்ம 8x போட்டுடணும். ப்ளஸ் இருக்குன்றதுனால ப்ளஸ் 2 5 0 எவ்வளோ 10. ப்ராக்கெட் வெளியில் -k இருக்கா, அப்போ இங்கே என்ன வரும் -k தான் வரும். எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு அதே போல் ஜியில் என்ன பண்ணணும், எஃபோட வேல்யூ பண்ணணும். பாருங்கள் ஜி எஃபோட வேல்யூ என்ன 2x - k ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ பாருங்கள் 4x + 5 கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 எக்ஸுன்ற இடத்துல 2x - k + 5 ஓகேவா ஈக்குவல் டு 4 2 சார் எவ்வளோ 8x எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம 8x போட்டுக்கணும். மைனஸுக்குன்றதுனால -4 × k 4k ப்ராக்கெட் வெளியே +5 இருக்குது, ஸோ என்ன பண்ணோம் +5 ஓகேவா. இப்போ எஃப் டாட் ஜியை கண்டுபிடிச்சா ஜி டாட் எஃப்ஐ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச 2 ஆன்சரையும் எடுத்து எழுதிங்க. எஃப் டாட் ஜி வந்து 8x + 10 - k ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் வந்து 8x - 4k + 5 ஓகேவா. அடுத்து என்ன பாருங்கள், இங்கேயும் 8x இருக்குது, இங்கேயும் 8x இருக்குது, அப்போ என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா. இப்போ இங்கே 10 - k இருக்குது, இங்கே என்ன இருக்குது -4k + 5 இருக்கா. இப்போ பாருங்கள் இங்கே -k இருக்குது, அந்த -kவை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இங்கே -4k இருக்கா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம், அந்த -4k ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் +4kவாக மாறுமா. ஸோ +4k ஈக்குவல் டு இங்கே +5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது +10 இருக்குது. அப்போ இந்த +10 ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்டு வரும்போது என்னவா மாறும் -10 மாறிடும். ஸோ நம்ம -10 போட்டுக்கலாம். -k + k அப்போ ஆன்சர் என்ன 4kலேருந்து -k ஒரு k போயிடுச்சுன்னா 3k தான் ஆன்சர். பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, ஸோ என்ன வரும் வெறும் +3k ஈக்குவல் டு 5 - 10. 10லேருந்து 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ 5 தான். ஆனால் 10 தான் பெரிய நம்பர், 10 முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் இருக்குது, ஸோ ஆன்சர் என்ன -5. அப்போ 3k ஈக்குவல் டு -5. நம்மளுக்கு என்ன வேணும் கேவோட வேல்யூ தான் வேணும். அப்போ k ஈக்குவல் டு -5/3 இங்கே மல்டிப்ளேயில் இருக்கா, அப்போ ஈக்குவல் டு என்னென்னு வரும்போது என்ன மாறும் டிவைடாக மாறுமா. அப்போ 3 இதான் என்னது கேவோட வேல்யூ ஓகேவா. இந்த கணக்கு இதோட முடியுது மாணவர்களே. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.